சிந்திக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகளின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். தெனாலிராமன் வசிச்சு வந்த நாட்டோட அரசி ஒரு நாள் தெனாலிராமனை கூப்பிட்டு அவங்களுக்கும் அரசருக்கும் சண்டை வந்ததுனால அரசர் பல வாரங்களாவே அவங்க கிட்ட பேசல அப்படின்னு வருத்தமா தெனாலிராமன்கிட்ட முறையிடுறாங்க. தெனாலிராமன் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரசி சொல்றாங்க, அரசர் ஒரு நாள் ஒரு கவிதை எழுதினாரு. அந்த கவிதையை அமைச்சர்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணாரு. அவங்க யாருமே கேட்கவே இல்லை. வேலை இருக்குன்னு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. என்கிட்ட வந்து அந்த கவிதையை சொன்னாரு. அப்போ இரவு நேரம் அப்படிங்கிறதுனால எனக்கு தூக்கமும் வந்துச்சு. அந்த கவிதையில பெருசா எந்த அர்த்தமும் இல்லை. வானங்கிறாரு, நிலவுங்கிறாரு, சூரியன்கிறாரு, நட்சத்திரங்கிறாரு, இப்படி பெரிய வார்த்தைகள் தான் வருதே தவிர ஒரு அர்த்தம் பெருசா அந்த கவிதையிலேருந்து என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல. எனக்கு தூக்கமாக வந்ததுனால நான் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டேன். இதை கவனிச்ச அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரை ரொம்ப அவமரியாதை பண்ணிட்டதா நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு என் கூட பேசுறதே இல்லை. நீங்கள் ஏதாவது செய்து அரசரை என் கூட பேச வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அரசி. தெனாலிராமனும் நான் அரசர்கிட்ட இதை பற்றி உரையாடி உங்களோட பேச வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் தெனாலிராமன் இதை பற்றி நேராக வந்து அரசர்கிட்ட எந்த விவாதமும் பண்ணலை, எந்த ஆலோசனையும் அரசருக்கு கொடுக்கல. கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்காங்க. அப்போது அரசர் அரசவையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு 2-3 மாதத்துல நமக்கு பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இப்போவே நெற்பயிர்கள்லாம் அதிகமாக பயிரிட்டு நிறைய விளைச்சல் செஞ்சு நம்ம தானியங்கள்லாம் பாதுகாத்து வச்சுக்கணும். அப்போ நிறைய விளைச்சல் செய்கிறதுக்கு எல்லாரும் உங்களோட யோசனைகளை சொல்லுங்கள் அப்படின்னு அரசர் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யோசனைகள் சொல்கிறாங்க. அப்போ தெனாலிராமன் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு அரசரே. அந்த யோசனைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா விளைச்சல் 3 மடங்கு அதிகமா கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கே, அப்படி என்ன யோசனை அப்படின்னு அரசர் கேட்கிறார். அதற்கு தெனாலிராமன் சொல்றாங்க, நல்ல உரங்களும் வாங்கிக்கணும், நல்ல நிலமும் இருக்கணும். இதை தாண்டி அந்த விதைகளை பயிரிடுறவங்க கொட்டாவி விடாம பயிரிடணும். அப்பதான் அந்த பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சு 3 மடங்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அரசருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அரசர்கிட்ட தெனாலிராமன் சொல்றாங்க, ஆமா அரசரே, கொட்டாவி விடாம வேலை செஞ்சாதான் அது நமக்கு பயன் கொடுக்கும், இல்லைன்னா அது பெரிய விளைச்சல்லாம் கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் தெனாலிராமன் இதே விஷயத்த சொன்ன பிறகுதான் அரசருக்கு தான் அரசியோட இந்த விஷயத்துக்காக தான் சண்டை போட்டோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அன்று இரவு அரசர் அரசிக்கிட்ட போய் தான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சமாதானம் ஆயிடுறாங்க.